வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்டு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 15th ஜூலை 2024 நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டென்யூர் என்ன, டீட்டெயில்ஸு மற்ற எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். இது மூலயமா பணம் நம்ம சேமித்து அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட்லையோ நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சேவிங்க்கான டிப்ஸு அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் நம்ம கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரி வீடியோஸும் ப்ளஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன் அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் தான். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் நம்ம எப்போத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் நீங்கள் ஒரு எஃப்டி ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணணும் பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கீ ஃபீச்சர்ஸ், மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். எஃப்டிஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறது தான். ஸோ உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டியை வந்து நம்ம ஒரு இன்கம்மாக ஜென்ரேட் பண்ண முடியும். அண்டு இதில் வந்து மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பெஷல் எஃப்டி இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அதாவது 333 days, 360 days அண்ட் 399 days. இந்த 3 ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டட் பீரியட்க்கு தான் இருக்கும். பட் நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிகமான வட்டியும் கொடுக்குற ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரெகுலராக கிடைக்கிற வட்டியை விட இதில் கூடுதல் வட்டி கிடைக்கும். அண்ட் இந்த 3 ஸ்பெஷல் எஃப்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 399 அதாவது 399 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி தான். அண்ட் இந்த எஃப்டியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் தமாக்கா டெபாசிட் ஸ்கீம். இதை வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி 333 அண்ட் 360 days ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. பட் இது மூணுத்தில் இந்த 399 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான கால்குலேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான டீட்டெயிலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதல் வட்டி நமக்கு கிடைக்கும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் கட்டாயம் நாமினேஷன் வந்து கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு லோன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். 80 to 90% வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் லோனாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர், இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் சூஸ் பண்ண டென்யூருக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். நம்ம எத்தனை நாளில் க்ளோஸ் பண்ணுறோம், என்ன பீரியட் சூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பொறுத்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அவங்க வேறுபடும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு நமக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க.
அண்ட் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு நம்ம அதில் கிளைம் பண்ணவும் முடியும். அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். அண்டு எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் பண்ணுறதுனால நமக்கு மெச்சூரிட்டி அப்போ வாங்கினோன்னா கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபிள் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படி கூட வாங்கிக்கலாம். இல்லை மெச்சூரிட்டி அப்பவும் வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது இந்த 999 டேஸ்க்கான இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7.25% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அண்ட் 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7.75% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 399 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது. ஸோ நம்ம கட்டாயம் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது நம்ம டெபாசிட் பண்ணுற பீரியட்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு சொன்னோம். அண்ட் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கால்குலேஷன் வந்து மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதுக்கான அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அண்டு டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 399 டேஸ். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75. இப்போ நம்ம டெபாசிட் பண்ண பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை பார்க்க போகிறோம். 10,000 நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 811 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 875 வட்டியாக கிடைக்கும். 25,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,042 வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 2,188 கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட்டி மட்டும்தான். ஸோ மெச்சூரிட்டி அப்போ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,085 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,376 வட்டியாக கிடைக்கும். 1,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,171 சீனியர் சிட்டிசனுக்கு 8,752 வட்டியாக கிடைக்கும். 2,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 16,342 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 17,505 கிடைக்கும். 3,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 24,513 சீனியர் சிட்டிசனுக்கு 26,258 கிடைக்கும். 4,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 32,684 சீனியர் சிட்டிசனுக்கு 35,011 வட்டியாக கிடைக்கும். 5,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,855 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 43,764 வட்டியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 10,00,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 399 டேஸ்க்கு 81,710 கிடைக்கும். அதே 10,00,000 சீனியர் சிட்டிசன் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி மட்டும் 87,529 ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து அப்போ கிடைக்கும். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு அது அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. இதிலேருந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து டிடிஎஸ் பிடிக்காமல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஸோ அது கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நமக்கு வந்து இதில் கிடச்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.